அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடநாடு வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளி என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருந்தார். கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட 4 குற்றவாளிகள் ஆதாரங்கள் அனைத்தையும் வாக்குமூலமாக கொடுத்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் கிளை நீதிமன்றத்தில் வாக்குமூலங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு சிபிஐ துறையினர்கள் ஆஜராகப்படுத்தினர். இதில் முன்னாள் அமைச்சர் 2 பேருக்கு தொடர்பு இருப்பதாகவும் பெயரை தற்பொழுது குறிப்பிடாமல் இருப்பதுதான் அவர்கள் தப்பிக்காமல் இருப்பதற்கு சிறந்த வழிமுறையாகும் என்ற அடிப்படையில் அவரது பெயர்களை நீதிமன்றத்தில் மட்டும் கூறுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் சிபிஐ துறையினர்கள். இந்த நிலையில்தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னும் 2 நாட்களில் வெளியாகும். இன்று மாலை ஆஜராகப்படுத்தக்கூடிய 4 குற்றவாளிகள் முன்னாள் அமைச்சர்களின் பெயர்கள் மற்றும் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற அனைத்தையும் வாக்குமூலமாக கொடுக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர்கள் கைதானால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியின் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமான அதிமுகவின் தொண்டர்களுக்கு கோவிலாக கருதப்படும் கொடநாடு பங்களாவில் கொள்ளையடித்து மேலும் 2 காவலாளிகள் கொலை செய்யப்பட்டு சாட்சியாக இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் கார் டிரைவரான கண்ணன் அவர்களை சாலை விபத்தில் கொலை செய்துவிட்டு தப்பித்துவிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சிறை தண்டனைக்கு செல்வார் என்றும் அதிகபட்ச தண்டனை 15 ஆண்டுகள் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை சிறை தண்டனை வழங்கப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டாலும் அவரது பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்படும், எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிக்கப்படும், ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையில் இருந்து அவர் விடுவிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்தவர் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாரா என்ற எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது போராட்டத்தை முன் தொடங்கிவிட்டார்கள். காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சதித்திட்டம் தீட்டிதான் தற்பொழுது பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார் என்றும் கிட்டத்தட்ட கொடநாடு பங்களாவில் பல கோடி கொள்ளையடித்ததும் ஆபரணங்கள், தங்க நகைகள், மேலும் முக்கியமான ஃபைல்கள் இவைகள் அனைத்தும் கொடநாடு பங்களாவில் அதிமுகவின் ஆட்சியில், திமுகவின் ஆட்சியில் என்றால் கூட பிரச்சனை இல்லை, எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது செய்த துரோகத்தை மனதில் வைத்து கொண்டு பழிவாங்கும் படலம் என்றே நாம் கூறலாம். ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுதே இவர்கள் விசாரணையை தீவிரப்படுத்தாமல் மறைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து தற்பொழுது வரை சட்டப்பேரவையில் கொடநாடு பிரச்சனை எடுத்தாலே எடப்பாடி பழனிசாமியின் முகம் மாறுவதை நாம் பார்த்திருப்போம். கடைசியாக பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சி வாக்குறுதியான ஒன்றான கொடநாடு பங்களாவை 3 மாதத்தில் விசாரணை செய்து அதற்கான இறுதி தீர்ப்பை வழங்குவோம் என்றும் கூறியிருந்தார். ஆனால் 3 மாதங்கள் சொன்னார், தற்பொழுது 3 ஆண்டுகளை முடிந்துவிட்டது. இதுவரை விசாரணை என்னாச்சு என்ற கேள்வியையும் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைத்திருந்தார். ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக எடப்பாடியும், எடப்பாடிக்கு ஆதரவாக ஸ்டாலினும் மறைமுகமாக செயல்பட்டு வருவது இதன் மூலமாக வெட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என்ற குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் 4 பேர்கள் கொண்ட வாக்குமூலங்கள் அடிப்படையில் நீலகிரி கிளை நீதிமன்றத்தில் ஆஜராகப்படுத்தக்கூடிய நிலையில் அனைத்து உண்மைகளையும் மீண்டும் விசாரணைக்கு ஏற்படுத்த உச்சநீதிமன்றம் மனு தாக்கலும் செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சரான தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், கேபி முனுசாமி இவர்கள் அனைவரும் விசாரணைக்காக ஒத்துழைக்குமாறு தற்பொழுது நீதிமன்றம் விசாரணைக்கு ஈடுகொடுக்க வேண்டி தீர்ப்பு வழங்கினால் ஒட்டுமொத்த அதிமுகவின் கூடாரமும் சரிந்துவிடும் என்று நாம் கூறலாம். இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் டார்கெட். ஏனென்றால் கொடநாடு சம்பந்தம் விசாரணையின் பொழுது கிட்டத்தட்ட சிம் கார்டுகள் பறிபோகிவிட்டது, தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது, ஆதாரங்கள் அனைத்தும் 2 நாட்களில் அளிக்கப்பட்டது. சிபிஐ துறையினர்கள் கண்ணில் மண்ணை தூவும் விதமாகத்தான் அனைத்து ஏற்பாடுகளையும் கச்சிதமாக திருடர்களால் செய்ய முடியாது என்றும் ஒரு குழுவாவது விட்டிருப்பார்கள். ஆனால் அனைத்தையும் கச்சிதமாக செய்திருந்ததால் ஒட்டுமொத்த அரசாங்கத்திற்கும் தொடர்பு இருப்பதாகவே தான் அப்பொழுது சிபிஐ துறைக்கு கைமாற்றப்பட்ட நிலையில் உடனடியாக ஆதாரத்துடன் நீலகிரி கிளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இதன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரை தள்ளி போய் கொண்டிருந்தது. இறுதியாக சிபிஐ துறையினர் அதிகமாக ஆதாரங்களுடன் சேகரித்து தற்பொழுது நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தான்
கொடநாடு கொலை சம்பவத்திற்கு முக்கியமான தலைவன் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஆதாரங்கள் திரட்டப்பட்ட பிறகுதான் நீதிமன்றத்தில் சமரிக்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளாக இருந்த சிபிஐ துறையினர்கள் தற்பொழுது வெற்றியடைந்து விட்டார்கள் என்றே நாம் கூறலாம். ஒருவேளை சிபிஐ துறையினர்கள் கூறுவது சரியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமிற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.